நம்ம ஆழியா டேம் என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறஞ்சு ஷட்டர்லாம் தொறந்துடுவாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வறண்டு போச்சுங்க. என்ன காரணம்னா, பருவமழை இல்லாததாங்க காரணம். ஆழியா டேம் சுத்திலுமே நெறைய கிராமங்கள் இந்த தண்ணி நம்பி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணியே சுத்தமா இல்லைங்க. நெறைய பக்கம் பார்த்தீங்கன்னா, மண்ண தோண்டி போட்டுருக்காங்க. இத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. போன வருஷம் இதே டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க. தண்ணி நெறஞ்சு போனத பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா தண்ணியே இல்லைங்க. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ஆயிருச்சுங்க. என்ன காரணம் அப்டின்னா, பொள்ளாச்சிக்குள்ள நெறைய மரங்கள வெட்டுறதாங்க காரணமா இருக்கு. நம்ம மரங்கள வெட்டுறங்காட்டி பருவமழை நம்ம கரெக்ட்டா கிடைக்காதனால, நெறைய பக்கம் வறட்சி ஏற்படுதுங்க. முக்கியமா ஆழியார் டேம்ல தண்ணி இந்த டைம்ல ஃபுல்லா நெறஞ்சிருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணியே சுத்தமா இல்லைங்க. பொள்ளாச்சிக்குள்ள எங்க பார்த்தாலுமே நம்ம கான்கிரீட்ட ஃபுல்லா போட்டுறாங்க. மரமே வைக்கிறது இல்லைங்க. அத விட கிராமங்கள்ல பார்த்தோம்னா, அந்த ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு மரத்த ஃபுல்லா வெட்டி போட்டுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வர வர வறட்சி ஆகுது. இன்னும் 5 வருஷம் போச்சு அப்டின்னா, நம்ம ஆழியார் டேம் தண்ணியே சுத்தமா இருக்காதுங்க. இத விட வறட்சிய நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். பொள்ளாச்சி அப்டின்னாலே அது வந்து பசுமையான ஒரு பூமிங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா, அது சுத்தமா இல்லைங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க.